வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கிச்சன் சீரீஸில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தாங்க. சூப்பரான சுவையான மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம குக்கரில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த கிச்சன் சீரீஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். மஷ்ரூம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 1.5, தக்காளி 1, பச்சை மிளகா 2, அப்புறம் பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, ஏலக்காய் 3, ஷாஹி ஜீரா, கருப்பு ஏலக்காய் 2, மராத்தி மொக்கு 1, ஸ்டார் அனீஸ் 2, கிராம்பு 3, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதாவது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. புதினா வந்து ஒரு அரை கை எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி வந்து ஒரு அரை கை. அப்புறம் வந்து முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன். இது வந்து நல்ல கலர் தரும், அதுக்காக எடுத்துருக்கோம். அடுத்து தனியா பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் கரம் மசாலா என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் 1 டீஸ்பூன். அதே மாதிரி பிரியாணி மசாலா என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் 1 டீஸ்பூன். இப்போது சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3 டீஸ்பூன் கீ அதாவது நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம், அதனால் குக்கர் வச்சுருக்கோம். இப்போது நம்ம வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணுறோம். மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு கருகாத மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது ஃப்ரை ஆன உடனே அது கூடயே நம்ம வந்து கேஷ்நட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே சைட் பை சைடு என்ன பண்ணுறோன்னா பாஸ்மதி அரிசியை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கிறோம். நான் வந்து 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணி அதில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அது கூடயே பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயமும் நல்லா சாஃப்டாக ஆகுது. அந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு விழுதை வந்து 2 டீஸ்பூன் போட்டு அது கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கிறோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ண உடனேவே அந்த குக்கரில் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக நம்ம சால்ட் மட்டும் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வறுபடணும், அதுக்காக நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மஷ்ரூமை வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மஷ்ரூமையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். மஷ்ரூமை வந்து நல்லா அலம்பிட்டு அதை வந்து நல்லா இந்த ஷேப்பில் வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அந்த மஷ்ரூம் இருக்கிறதே தெரியாது பிரியாணியில், அதனால் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து கலருக்காக மட்டும்தான், நம்மளுக்கு காரத்துக்காக தான் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தனியா பொடி வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலாலாம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். நல்லா வந்து அது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கூட சேர்ந்து நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ ரைஸுக்கும் சேர்த்து நம்ம சால்ட் அதில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்களா மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம பிரியாணி மசாலா. இப்போ வந்து நம்ம 1.5 கப்பு ரைஸ் வந்து 20 மினிட்ஸாக சோக் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த நம்ம ஊற வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளற போகிறோம். ரைஸையும் மசாலாவையும் ஈவனாக நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் பொறுமையாகவே கிளறது பெட்டர். ஏன்னா வந்து அரிசி வந்து ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்படியே உடஞ்சிரும். அதனால் வந்து ஓரளவு லைட்டாக ஜென்டிலாக கிளறினாலே போதும். இப்போ வந்து நம்ம
1.5 கப் அரிசிக்கு வந்து 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். ஆக்சுவலாக வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். ஆனால் வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 கப் கம்மியாக ஊற்றுறதே நல்லதுங்க. ஏன்னா வந்து மஷ்ரூம்லேயுமே வந்து தண்ணி விடும். அதனால் இப்போ வந்து கொத்தமல்லி புதினாவை வந்து மேலே ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே விசில் வந்துடும். அதனால் குழையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரைத்தா செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம கேர்டில் வந்து நல்லா திக்கான கேர்டில் வந்து கொஞ்சம் சாப் பண்ண வெள்ளரிக்காயும் அடுத்து வந்து கேரட்டையும் துருவி போட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சமாக வந்து சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு குக்கும்பர் ரைத்தா வந்து ரெடி ஆகிடும். இது வந்து இந்த பிரியாணிக்கு வந்து இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே ஆனியன் ரைத்தா சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு விசில் வந்துடுச்சு, செகண்ட் விசிலும் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறோம். ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா ரைஸ் எல்லாம் நல்லா ஈவனாக குக் ஆகி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸு. இப்படி லைட்டாக ஜென்டிலாக கிளறி விடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும் போது கிளறக்கூடாது ரொம்ப. அதனால் ரொம்ப லைட்டாக கிளறினீங்கன்னா போதும். இந்த ரைஸு எல்லா மசாலா எல்லாமே கரெக்டாக வெந்திருக்கு. கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சூடாக இருக்கும் போது ரொம்ப கிளறக்கூடாது. இதுதாங்க நம்ம சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இப்போ வந்து நம்ம சூடாக சர்வ் பண்ண போகிறோம். வந்து அழகாக இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து அது மேலே அடிக்கட்டும். ஆனியன் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நம்ம சாலட்காக கேரட் அண்டு குக்கும்பரை வச்சுட்டு ரைத்தா வச்சு சர்வ் பண்ணுறோம். இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், தேங்க்யூ.